ஹாய் கைஸ், வெல்கம் டு சனஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் சூப்பரான குண்டு குண்டு புசு புசு பூரி. இந்த மாதிரி சூப்பராக செய்யலாம். எப்படி பார்க்கலாம் வாங்க. பூரி வந்து புசு புசு அப்படின்னு வரணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். என்னன்னு கேட்டிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூரி சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக மீடியம் சைஸுக்கிட்ட நீங்கள் பூரி போட்டிங்கன்னா அது நல்லா புஸ்ஸுன்னு எழுமோ. செகண்ட் வந்து நம்ம பூரி திரட்டிட்டு தின்னாக கொஞ்சம் ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த லெவலில் திரட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப அது ஓரங்கள்லாம் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பானிபூரிலாம் எழும்பி வரா மாதிரி நமக்கு சூப்பராக புஸ்ஸுன்னு எழும்பி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயிலில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூரி செய்கிறப்ப பூரி வந்து ஆயில் வந்து குடிக்காது. ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூரிக்கு வந்து காம்பினேஷன் சூப்பரான அல்டிமேட் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸோ எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பசங்க